அனைவருக்கும் வணக்கம். எந்த நாட்டு மண்ணில் வானுயர்ந்த கோபுரங்கள் அடையாளமாக திகழ்கின்றதோ, எந்த நாட்டு பெண்ணின் நெற்றியில் குங்குமம் அடையாளமாக தெரிகின்றதோ, எந்த நாட்டு இளந்தலைமுறையின் நெஞ்சில் உலகத்தையே ஆளப்போகின்ற நம்பிக்கை அடையாளமாக திகழ்கின்றதோ, எந்த நாடு அறம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த, அனைவரையும் அணைத்து செல்லக்கூடிய அற்புதமான சனாதன தர்மத்தின் ஆணிவேராக இருக்கின்றதோ, அந்த நாட்டில் பிறந்ததற்காக நாம் பெருமை கொள்வோம். அந்த அடையாளம் தான் நம்மை இன்று உயர்த்தி வைத்திருக்கிறது. நான் உலகத்தின் பல நாடுகளுக்கு தொழிலுக்காக செல்ல வேண்டியிருந்தது. கிட்டத்தட்ட எல்லா வளர்ந்த நாடுகளிலும் வளர்ச்சியற்ற நாடுகளுக்கும் சென்றிருக்கிறேன். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அங்கு பயணித்த பின் என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும், இந்தியாவிற்கு இணையான நாடு உலகத்தில் எங்குமே கிடையாது. எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாக யாரோ வந்து நம்முடைய சொத்துக்களை கொள்ளையடித்து சென்ற பின்னாலும் நமது நாட்டில் இருக்கக்கூடிய நம் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் நமது மொழிகளையும் இதற்குமே ஆகாது என்று தாழ்வுபடுத்தி சொன்னாலும் இன்று அந்த நாடுகள் தத்தளித்து கொண்டிருக்கின்றன. நம் நாடு உயர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த நாட்டின் அந்த பாரம்பரியமும் பண்பாடும். அடையாளம் என்பதை நாம் தொலைக்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு கூட்டம் வேலை செய்து கொண்டிருக்கிறது. ஐயா அவர்கள் சொன்னார்கள், வாயில் நுழையாத, பொருள் தெரியாத பெயரை எல்லாம் நாம் வைத்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது தவறு நம்முடையது. எந்த வெளிநாட்டிலும் அவர்கள் தங்கள் பாரம்பரிய பெயரை மாற்றிக்கொள்வதில்லை. சுப்பிரமணியன் சுப்பிரமணியனாகவே இருக்கலாம். ஆனால் சுப்பிரமணியத்துக்கு பிறக்கின்ற குழந்தைகளை அந்த குழந்தைகளே வந்து எனக்கு இந்த பெயர் வேண்டாம். ஷியாமளா என்றால் கருப்பி என்ற அர்த்தம். ஆனால் கருப்பாத்தாள் என்ற பெயர் வைத்து கொண்டால் அது நாகரிகத்தின் அடையாளம் அல்ல என்று முட்டாள்தனமாக கருதுகின்ற கூட்டம் வளர்ந்தது. ஆனால் மீண்டும் சுற்றி வரும்போது சுப்பிரமணியமும் ராமசாமியும் பழனிசாமியும் நிலைத்து நிற்பார்கள். அதுதான் இந்த மண்ணின் அடையாளம். எத்தனை வந்தாலும் எத்தனை வந்து சென்றாலும் நாம் நிலைத்து நிற்போம். சுவிட்சர்லாந்து நாட்டில் என்னோடு சேர்ந்த நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருந்த ஒரு பெண்ணின் பெயர் கிறிஸ்டியானா ஆல்டவுஸ். ஆல்டவுஸ் என்றால் ஜெர்மன் மொழியில் பழைய வீடு என்று அர்த்தம். நான் அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னேன், ஏம்மா பழைய வீடுன்னு பேர் வச்சுருக்க, இவ்வளோ அழகாக இருக்க, நியூ ஹவுஸ்னு வச்சுக்கன்னு. அந்த பொண்ணு சொன்னாங்க, இது என்னுடைய பாரம்பரிய பெயர், என்னுடைய குடும்பத்தின் பெயர், எந்த காலத்திலும் நான் இந்த பெயரை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார்கள். நாம் நினைத்து கொண்டிருக்கிற வளர்ந்த சுவிட்சர்லாந்து, ஜெர்மன் போன்ற நாடுகளிலேயே நம் பாரம்பரிய அடையாளத்தை தொலைத்து விடாமல் இருக்கிறோம் என்றால், இங்கு பாரம்பரியமே அடையாளமாக இருக்கக்கூடிய நாட்டில் பிறந்தவர்கள் எதற்காக இந்த மண்ணின் பாரம்பரியத்தை தொலைக்க வேண்டும்? அந்த அடையாளம்தான் காங்கேயம் அப்பு அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தை படிக்கும்போது அந்த தலைப்பை பார்த்ததும் எனக்கு தோன்றியது. நம் மண்ணின் வாழ்க்கை முறை, உங்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்ளுகிறேன், உலகத்திலேயே இந்த கொங்கு மண்ணுக்கு இடையான தொழில் முனைவோர்கள் இருக்கக்கூடிய ஊரும் நாடும் உலகத்தில் எங்குமே கிடையாது. அதேபோல் ஒரு கண்ணியமான வாழ்க்கை முறை, நாணயமான வாழ்க்கை முறை, தொழிலை செய்யும் போது ஒரு கடன் வாங்கினால் அதை திருப்பி கட்ட வேண்டும் என்ற எண்ணம் உள்ள இடம், அதிகமான வரிகளை கட்டக்கூடியவர்கள், வம்பு தும்பு வருகிறது என்றால் இதுக்கு நமக்கு தேவையில்லை என்று ஒதுங்கி கொள்ளக்கூடிய மனநிலை, அதே சமயத்தில் யார் வந்தாலும் அவர்களை விருந்தாளியாக வரவேற்று வாழ்த்தக்கூடிய இந்த மண்ணுக்கு இணையான பகுதி எங்குமே கிடையாது. அதனால் இந்த மண்ணில் பிறந்ததே நமது மிக பெருமைக்குரிய ஒரு அடையாளமாக இருக்கின்றது. இங்கு இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள், இங்கு இருக்கக்கூடிய கல்விக்கூடங்கள், இங்கு இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் எல்லாமே உலகத்தரம் வாய்ந்தவை. ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகமயமாக்கலுக்கு முன் நமக்கு கிடைக்காத வசதிகளின் காரணமாக தரம் இல்லையோ என்று நம்முடைய பொருட்களை, தரமுயர்ந்த பொருட்களை கூட வாங்குவதற்கு ஆள் இல்லாமல் இருந்தோம்.
இன்று நீங்கள் எங்கு சென்றாலும் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் சிவப்பு கம்பளம் விரித்து உங்களை வரவேற்க தயாராக இருக்கிறார்கள் வெளிநாட்டுகிறார். இங்கு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் அனைவருக்கும் சொல்லிக் கொள்ளுகிறேன், உங்கள் எதிர்காலம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. உங்கள் அடையாளமே இந்த இந்தியன் என்பதுதான், தமிழன் என்பதுதான். அந்த பெருமையோடு எதை கற்றுக்கொண்டு எந்த தொழில் செய்தாலும் முன்னேறலாம். புதிய புதிய கருத்துக்கள், புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வரும்போது கூட நாம் தான் அந்த தொழில்நுட்பத்தை எடுத்து முன்னணியில் இருக்கிறோம். அரசியல் மாற்றங்கள், அரசியல் காரணங்கள், இன்னும் வெளிநாட்டுகளில் இருக்கக்கூடிய தொடர்புகள் எத்தனையோ இருந்தாலும் இந்த அற்புதமான இளைய தலைமுறையின் அந்த அறிவையும் ஆற்றலையும் யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது. இதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பின்னணியில் நாம் பின்னோக்கி பார்க்க வேண்டும். நாம் வளர்ந்து வந்த விதம் எப்படி, நமது வாழ்க்கை அமைப்பு எப்படி என்றால் அதை யாரும் சொல்லிக் கொடுத்து பார்க்க முடியாது. திரைப்படங்களில், பழைய படங்களில் பார்க்கலாம், ஆனால் இப்போது பழைய படங்களை பார்க்க முடியாது. இந்த சூழ்நிலையில் புத்தகங்கள் தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்றன. அப்பு அவர்கள் எழுதிய புத்தகத்தில் இந்த காங்கேயம் பகுதியில் உள்ள அந்த வாழ்க்கையின் வழக்கு முறை, ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அன்பு பாசம், அதே சமயத்தில் இந்த மண்ணுக்கே உரிய மகாபாரத சண்டை, அண்ணன் தம்பியாக இருப்பார்கள், உயிரை கொடுப்பார்கள். ஆனால் சொத்து பிரிவினை என்று வரும்போது இருவருமே எதிரிகளாக மாறி வழக்கறிஞர்களுக்கு பணத்தை கொடுத்து கொண்டு வீம்புக்கு அலைந்து கொண்டிருப்பார்கள். வருத்தப்பட வேண்டாம், இது இயற்கையிலேயே நமக்குள்ள குணம். இது இன்று மட்டுமல்ல, என்றும் தொடரும். இப்போ அமெரிக்காவுக்கும் வெனின்சுலாவுக்கும் என்ன சண்டையோ, இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கு என்ன சண்டையோ, அது எல்லாம் எங்கிருந்து ஆரம்பமல்ல, நம்ம குடும்பத்திலிருந்து தான் ஆரம்பமாகுது. நேற்று வரை ஒரே வட்டிலில் உமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த அண்ணன் தம்பி, ஒரே கட்டிலில் படுத்து உறங்கிய அண்ணன் தம்பி, திருமணமான பின்னால் இருவருமே ஆளுக்கு ஒரு பக்கம் கத்தியையும் கம்பையும் எடுத்துக்கொண்டு சண்டைக்கு தயாராக இருக்கிறார்கள். இது ஊர் கூடி பஞ்சாயத்து வேறு பேச வேண்டியிருக்கு. இதில் வரக்கூடிய ரத்தனசாமி சின்னசாமியின் வாழ்க்கை இந்த கொங்கு மண்ணின் வாழ்க்கையை, அன்றைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது. இன்றைக்கி அந்த பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு ஒரு பையன் ஒரு புள்ள தான். சட்டம் கிளியராக இருக்கிறதுனால முதலெல்லாம் பங்கு போட்டு வச்சுருக்காங்க. அந்த பந்த பாசம் அன்பு எல்லாம் காற்றில் பறந்து விடுகிறது. சொத்து தான் முக்கியமாக இருக்கிறது, அது தெரிஞ்சு வச்சுருக்கோம். அது இந்த கால அடையாளம் இப்படித்தான் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த காலத்தில் எப்படி இந்த மண்ணில் தொழில் வளர்ந்தது, எந்தெந்த தொழிலை எப்படி செய்தார்கள் என்பதற்கு இந்த புதிய தொழில்கள் வருகிறதல்லவா. இன்றைக்கி ரியல் எஸ்டேட் கொடிகட்டி பறக்கிறது. இந்த தொழிலை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கும் சில விதிகள் இருக்கின்றன. இதில் நல்லது எது, எந்த ஆஃபீஸரை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், இந்த அரசியல்வாதிகளை எல்லாம் எப்படி வச்சுக்கணும், இதெல்லாம் கல்லூரிகளில் சொல்லித்தர மாட்டார்கள். நான் ஒன்று சொல்லுகிறேன், உலகத்தில் கையூட்டு வழங்காத நாடே கிடையாது. நான் MBA ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், லஞ்சம் கொடுக்க பழகிக்கொள், லஞ்சம் வாங்கி விடாதே. நீ வாங்காமல் இருந்தாலே போக போக குறைந்து விடும். உலகத்தில் எந்த நாடுமே லஞ்சம் இல்லாமல் இல்லை. அதையெல்லாம் அமெரிக்காவில் நடக்கக்கூடிய ஊழலையும் ஐரோப்பாவில் நடக்கக்கூடிய ஊழலையும் ஒப்பிட்டு பார்த்தால் இந்தியாவில் லஞ்சம் ஒன்றுமே கிடையாது. இது தேசியமயமாக்கப்பட்ட லஞ்சம். கீழே பஞ்சாயத்து ஆஃபீஸிலிருந்து டெல்லி பார்லிமெண்ட் வரைக்கும் இருக்குது. அமெரிக்காவில் போனீங்கன்னா அவன் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளின் சொத்துக்களையும் கொள்ளையடிக்க வேண்டும், அதிகாரத்தை கையில் வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சாதுரியமாக செய்யக்கூடிய ஊழல் முறைகள் இந்த உலகத்துக்கே ஆபத்தானவை. இப்போ காங்கேயத்தில் தொழில் செய்து ஒரு முன்னேறி வந்த ஒரு சின்னசாமியின் கதை, குடும்பங்கள் எப்படி இருந்தன, கூட இருக்கக்கூடிய செட்டியார்கள் முதலியார்கள் வடிவத்தில் எப்படி இருந்து அன்றிருந்த ஜாதி முறையை குறிப்பிட்டு அவர்கள் எப்படி ஒன்றாக இருந்தார்கள் என்பது எழுதியதை படிக்கும்போது நன்றாக வாழ்ந்த வாழ்க்கை ஞாபகம் வருகிறது. இப்போ சில பேரெல்லாம் சொல்லுவாங்க, ஹார்வர்டில் போய் படிக்கணும் எக்கனாமிக்ஸ், ஸ்டான்ஃபோர்டில் படிக்கணும் எக்கனாமிக்ஸ், நோபல் பிரைஸை எக்கனாமிக்ஸில் வாங்கணும். அட பாவிகளா, வரவு செலவுக்கு ஹார்வர்டு நோபல் பரிசு எதுக்கு? எங்கள் அம்மா கிட்ட கேட்டால் சொல்லி தருவாங்க, பக்கத்து வீட்டு பாட்டி சொல்லி தருவாங்க, எங்கள் தாத்தா சொல்லி தருவார். வரவு செலவு, தொழில் செய்யக்கூடிய லாபத்தில் நீ கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்து விட்டு மீதியை குடும்பத்துக்கு வைத்து கொண்டு ஊருக்கு செலவு செய், கோயிலுக்கு, கல்விக்கு, மருத்துவத்திற்கு என்று. இதுதான் பெரிய பொருளாதாரம்.
இப்போ அவ்வளவு பெரிய அமெரிக்காவில் அவ்வளவு பெரிய பொருளாதார மேதைகள்லாம் இருக்கும்போது இந்த டொனால்டு ட்ரம்ப்னு ஒருத்தர் வந்து உட்காந்துட்டு இதில் இந்த வரியை போடு அதில் அந்த வரியை போடனா, அப்போ இவ்வளவு நாளாக என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? பொருளாதாரமே தெரியாமல் அலைந்து கொண்டு இருந்தீர்கள். அப்புறம் எந்தெந்த சிறிய நாடு இருக்கிறதல்லோ அங்கெல்லாம் எதையா ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு அந்த அதிகாரத்தை மாற்றி இவர்கள் வந்து எண்ணெய் எடுக்க வேண்டும், இவர்கள் அங்கு இருக்கிற தாது பொருட்களை கொண்டு செல்ல வேண்டும், அதை வைத்துக்கொண்டு உலகமே நம்மிடம் அடங்கி இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாட்டோடும் சண்டை போடுவது. இவனிடமா நாம் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும், இவனிடமா பொருளாதாரம் கற்றுக்கொள்ள வேண்டும், இவனிடமா நிர்வாகம் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும், இவனிடமா மனிதநேயம் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அவனிடம் விஞ்ஞானத்தை கற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் அழிவுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை ஆராய்ச்சியும் அங்குதான் செய்கிறார்கள். அதை தெரிந்து கொண்டு வந்து இங்கே நாட்டுக்கு என்ன தேவையோ அதை நாம் செய்ய வேண்டும் என்றால் இந்த அடையாளம் மாதிரியான புத்தகங்களை படித்தால்தான் வரும் நம் வாழ்க்கை எப்படி இருந்தது, நாம் எப்படி வாழ்ந்தோம் என்று. நீங்கள் எந்த விஞ்ஞானத்தின் உச்சமும் பார்த்தால் அடுத்த நாட்டின் அழிவுக்காக ஆயுதங்களை உற்பத்தி செய்வதில் தான் போய் முடியும். நாம் இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு கருவிகள், இந்த கணினிகள் அத்தனையுமே அவர்கள் அங்கிருந்து தான் கொண்டு வந்தார்கள். இறுதியில் இன்று என்ன நடக்கிறது? எல்லா இடத்திலும் போர். எந்த இடத்திற்கும் போக முடியாது. அமைதியாக இருக்கின்ற ஒரே நாடு இந்திய நாடு தான். இன்றும் நம்முடைய வாங்கும் திறன் அதிகம், கொடுக்கும் திறனும் அதிகம். இன்று இந்தியாவிலேயே மிக உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு என்னவென்றால் தமிழ்நாடு. தொழிலில் முன்னேறி கொண்டிருக்கிறது. இதற்கு எந்த அரசியல்வாதியும் தாங்கள் தான் காரணம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடாது. இந்த நாட்டைச் சேர்ந்த ஒவ்வொரு தொழிலதிபரும், ஒவ்வொரு ஆசிரியரும், ஒவ்வொரு மருத்துவரும், பொறியியலாளரும் தங்களுடைய அந்த மனதில் இருக்கக்கூடிய துடிப்பினாலும் தங்கள் அடையாளத்தை நிறுவ வேண்டும் என்ற ஆசையினாலும் தொழில் செய்து வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள். அதனால் இந்த மண்ணில் பிறந்த நாம் உயர வேண்டுமானால் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் தொடர்ந்து பேண வேண்டும். எத்தனை எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். இன்று தமிழ் படிப்பது மிக மிக குறைந்து விட்டது. சில சமயங்களில் வருத்தமாக கூட இருக்கிறது. நாங்கள் படித்த காலங்களில் எப்படிப்பட்ட அறிஞர்கள், எழுத்தாளர்கள் இருந்தார்கள். பாரதியை பாடாத வாயே கிடையாது. இன்றும் தமிழகத்தில் ஒரு கவிஞன் அதிகமாக மக்கள் மனதில் இருக்கிறான் என்றால் அது பாரதியார் என்ற அந்த கவிஞன் தான். அப்படிப்பட்ட கவிஞன் பிறந்த நாடு இது. அந்த கவிதையை படிக்கும் போதெல்லாம் நமக்கு மிகவும் உற்சாகமாக இருக்கும். நமது நண்பர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் பாரதியை பேசுவதையே தன் வாழ்க்கையின் மூச்சாகவும் தொழிலாகவும் வைத்திருக்கிறார். செல்லும் இடமெல்லாம் பாரதியை பேசி பேசி உற்சாகத்தை ஊட்டி கொண்டிருக்கிறார். தாலாட்டு பாடல் பாடாத ஒரே கவிஞன் பாரதி தான். எங்கே தூங்கி கொண்டிருக்கிற இந்த சமுதாயத்தை இன்னும் தாலாட்டு பாடி தூங்க வைத்து விடுவோம் என்பதற்காக இளைஞனே எழுந்து நெல், அச்சம் இல்லை என்று உசுப்பிவிட்டு அந்த நேரத்தில் நமக்கு நம்முடைய அடையாளத்தை நிறுவுவதற்கு துடித்தவன் பாரதி. அந்த பாரதி கண்ட கனவு இன்று நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆனாலும் நல்லதில் கூட குற்றம் காணும் பரம்பரை அல்லவா நாம். இன்றிருக்கும் இளைஞர்கள் இது போராது என்று இன்னும் முன்னேற்றுவதற்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த அடையாளம் புத்தகத்தில் வரக்கூடிய பெண்மணிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். சோர்ந்திருக்கும் சின்னச்சாமியை அவனுக்கு உற்சாகமூட்டி, நீ இந்த தொழிலை செய், நான் பார்த்து கொள்ளுகிறேன், நீ சோம்பி விடாதே என்று சொல்ல இது கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் பொருந்தும். எத்தனையோ பேர் தன்னுடைய மகன், தன்னுடைய கணவன் அல்லது தன்னுடைய பேரன் தொழில் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படும் போது, என்னுடைய தாலியை அடகு வைத்தாவது நான் பணம் தருகிறேன், நான் சேர்த்து வைத்திருக்கிற பணத்தை தருகிறேன், நீ தைரியமாக செய் என்று உற்சாகமூட்டியதன் காரணமாகத்தான் இன்று திருப்பூரும் காங்கேயமும் பொள்ளாச்சியும் கோவையும் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த தொழில் அதிபர்களின் இடமாக இருக்கிறது. அதற்கு காரணம் அந்த பெண்களுடைய சக்தி. நாம் நினைக்கிறோம் கல்லூரி படிப்பும் பள்ளி படிப்பும் தான் நம்மை வாழ்க்கை என்கின்ற படிப்பு தான் மிகப்பெரிய படிப்பு. இதுவே படிக்காத பெண்குலம் நிறைய கோயம்புத்தூரில் பார்த்துருக்கேன். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். கணவன் இறந்த பின்னால் அதுவரை தொழிற்சாலையில் காலடி எடுத்து வைக்காத ஒரு பெண், கல்லூரி படிப்பை முடித்த பெண், அங்கே வந்த பின்னால் 6 மாதத்திற்குள் அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு அந்த நிறுவனத்தை தன்னுடைய கணவர் நடத்தியதை விட மிக சிறப்பாக நடத்தி
வெளிநாடுகளில் சென்று அந்த தொழில் முனைவோர் பெண்மணி சிறந்த பெண்மணி என்று விருதுகள் வாங்கி வந்திருக்கிறார் என்றால் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை முறைதான் எதையும் கற்றுக்கொள்ள, செய்யும் தொழிலை நாணயத்தோடு செய்ய, நம்முடைய அடையாளத்தை அந்த தொழிலில் முத்திரையாக பதித்து வெற்றி பெற்று கொண்டிருப்பதற்கு அதுதான் வாழ்க்கை முறையாக அமைகிறது. நாம் பிறக்கும் போதே இந்த மண்ணில் வெற்றியாளர்களாகத்தான் பிறக்கிறோம். எல்லா நாட்டுக்காரர்களுக்கும் வெற்றி பெற்றவர்களின் அடையாளமாக நாம் திகழ்வோம். இங்கிருக்கக்கூடிய இலக்கியங்கள், கவிதைகள், இங்கிருக்கக்கூடிய வாழ்க்கை முறை எந்த நாட்டினரும் எங்கும் கிடையவே கிடையாது. நீங்கள் தமிழில் எடுத்துக்கொண்டால் நம் இலக்கியத்துக்கு இணையாகது இந்திய மொழிகளிலேயே கிடையாது. இன்னொன்று, மொழி படிக்கும்போது வாய்ப்பு கிடைத்தால் எல்லா மொழிகளையும் கற்றுக்கொள்ளுங்கள். தமிழ் தாய்மொழி தேவை, வாழ்க்கையின் வயிற்று பசிக்கு ஆங்கிலம் தேவை, மற்ற உலகத்தவரை அறிந்து கொள்ள இந்தியோ கன்னடமோ ஜெர்மனோ பிரான்ஸோ எத்தனை மொழிகளை கற்றுக்கொள்கிறீர்களோ அத்தனையும் நம் வாழ்க்கையை நம் உயர்த்திவிடும். அடையாளம் என்பது குறுக்கிக் கொள்வதல்ல, அடையாளம் என்பது விரிந்து சென்று அனைவரையும் அழைத்து கொள்வது. இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறுவதோடு இப்படி ஒரு புத்தகத்தை, அரசியல் கலந்த புத்தகத்தை, வாழ்க்கை முறை கலந்த புத்தகத்தை எழுதிய அப்பு அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஒரு புத்தகத்தை எடுத்தால் 2 பக்கம் படித்த பின் என்னடா என்று யோசிக்க தோன்றும். இந்த புத்தகம் படிக்க ஆரம்பிக்கும் போது போக போக நாம் அதில் கலந்து விடுகிறோம். இவன் வெற்றி பெறுவானா, இவர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை தீருமா, தொழிலில் கடனை அடைக்க முடியுமா, மிகவும் தாழ்ந்த நிலையில் இருக்கிறவர்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கிறார்கள், இன்டர்நேஷ்னல் லெவலில் பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு அந்த சின்னச்சாமி உயர்ந்திருக்கிறார்கள் என்றால் இந்த காங்கயத்தில், ஈரோட்டில், திருப்பூரில், கோவையில், பொள்ளாச்சியில் எத்தனை பேர் அந்த உலகத்தரத்திற்கு தொழில் செய்து உலகளாவிய வணிகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலேயே மிக உயர்ந்த பணக்காரர்கள் என்றால், தொழிலதிபர்கள் என்றால் திருப்பூர்காரர்களும் கோவைக்காரர்களும் தான் அதில் இருக்கிறார்கள், ஈரோட்டுக்காரர்கள் இருக்கிறார்கள். காரணம் என்ன? இந்த மண் உழைப்புக்கு பெயர் போனது. நமது அடையாளமே நாணயம், அறம் சார்ந்த கல்வியும் அது சார்ந்த தொழிலும் நம்முடைய குடும்ப அமைப்பும் தான். இந்த அடையாளத்தை நமது இளைய தலைமுறைக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். நாம் யார் என்பதை சொல்லித்தர வேண்டும். அவர்கள் சொன்னது போல இனிமேல் வருகின்ற எதிர்காலங்களில் நம் தமிழ் பெயரை வைத்தாலே நாம் யார் என்று தெரிந்துவிடும். அந்த உணர்வு ஊறிக்கொண்டே இருந்தால்தான் வாழ்க்கையில் நாம் முன்னேறிக்கொண்டே இருப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க.